நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அன்பானவர்களே, அந்த தானியேலின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மையும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். நாம் கர்த்தரை மாத்திரம் நாம் உண்மையாக தேடும்போது நிச்சயமாக அவர் எந்த தீங்குக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே என்கிற பாடலை நான் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்
அரணே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே தஞ்சம் இயேசுவின் அரணே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய் விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேகிடுவாய் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லி விரக்தியோடு இருந்த ஒரு வாலிபனை விசாரித்த முதியவரிடம் அந்த வாலிபன் இப்படியாக சொல்லுகிறான். அவனுடைய மனசோர்வை அறிந்த அந்த முதியவர் சொல்லுகிறார், தம்பி, ஒரு செடி வளருவதற்கு சூரிய ஒளியும் தண்ணியும் தேவைதான், ஆனாலும் அது வளருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலமும் தேவை என்று சொன்னார். பாருங்க, அந்த மரமானது எவ்வளவு அளவு வரை வளர வேண்டும், எப்போ கனி கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் தான் அறிந்திருக்கிறார். ஆகவே தேவன் அதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது வளர்ப்பது நம்முடைய கரத்தில் இல்லை. நாம் அதற்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. ஆகவே நீ காத்திரு அப்படி என்று சொல்லி, நீ உன் கடமையை செய், காத்திரு என்று சொல்லி அந்த பெரியவர் அந்த வாலிபனிடத்தில் சொன்னார். அன்பானவர்களே, அப்படியே அவன் தொடர்ந்து போராடின அவனுக்கு ஒரு நாள் காலம் வந்தது. அவனுடைய வியாபாரத்தில் அவன் கோடிகளை சம்பாதித்தான். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு புரிந்தது, அவன் பட்ட பாடுகளெல்லாம், அவன் கடந்து வந்த பாதைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு படிக்கட்டுகளாய் அமைந்ததை அவன் அறிந்து கொண்டான். அன்பானவர்களே, விசுவாசத்தின் கனிகளால் மாத்திரமே நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் யோவான் 11:40 சொல்லப்படுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நமது முற்பிதாவாகிய ஆபிரகாம் விசுவாசித்த உடனே ஈசாக்கு பிறக்கவில்லை. ஈசாக்கு பிறப்பதற்காக அவர் 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த அத்தனை ஆண்டுகள் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையானது ஒரு தேக்கு மரத்தை போல உறுதியாக வளர்ந்து விட்டது. அன்பானவர்களே, ஆகவே தான் ஈசாக்கை
தேவனுக்கு பலி செலுத்த கேட்டபோதும் அந்த ஈசாக் ஆபிரகாம் அதற்கு தயங்கவே இல்லை. அன்பானவர்களே, இன்று சிலருக்கு கர்த்தரிடத்தில் வந்த உடனே அற்புதம் நடந்து விடுகிறது. ஆகவே அவர்கள் சீக்கிரமாய் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். அன்பானவர்களே, நமக்கு அற்புதங்கள் தாமதமானால் நம்முடைய விசுவாசம் தேக்கு மரத்தை போல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நிச்சயம் ஒரு நாள் கனி உண்டாகும். நம்முடைய விசுவாசம் அப்பொழுது ஆலமரம் போல உறுதியாக நிற்கும், தேக்கு மரம் போல உறுதியாக நிற்கும். அது 1000 தலைமுறைகளுக்கு நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் கரங்களை தட்டி பாடலாம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீதிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீதிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்கள் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்கள் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின்
பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். இன்று வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் மித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள்